இன்று சென்னையில் நேஷனல் ஆயுஷ் கான்க்ளேவ் 2026 அதோடு சேர்ந்து ஒரு ஆரோக்கிய கண்காட்சி அதுவும் தொடர்ந்து 4 நாட்களாக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில இது மிகப்பெரிய ஒரு விழாவாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து மக்களும் இலவசமாக இந்த கண்காட்சியில் வந்து கண்டு ரசிக்கிறார்கள் மட்டுமல்ல, தங்களுடைய உடல்நிலையை பரிசோதித்துக் கொள்ளவும் அவர்களுக்கான மருத்துவ சிகிச்சைகளை மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் இந்த கண்காட்சி மிக விமரிசையாக இங்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வில் ஆயுஷ் என்ற இந்த சுகாதாரத்துறையை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2004 2009 வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்தியாவின் சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக இருந்த பொழுது இந்த ஆயுஷ் என்ற இந்த துறையை இது வந்து மெயின் ஸ்ட்ரீம் மெடிசன் சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவ முறைக்கு இணையாக இருக்கக்கூடிய ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி, நேச்சுரோபதி போன்ற அத்தனை இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகளை மிக முன்னேற்றமான பாதையில் எடுத்து செல்வதற்காக நிறைய சாதனைகளை 2004 2009 வரை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் இந்திய சுகாதாரத்துறை செய்திருந்தது. அதில் முக்கியமான ஒரு சாதனை என்னவென்றால் 200 கோடி மட்டுமே இந்த ஆயுஷ் துறைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது 2004 வரை. அதற்கு பிறகு இன்று மருத்துவர் அன்புமணி அவர்களின் முயற்சியால் 1500 கோடியாக இந்த பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிதியானது மருத்துவத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பல கிராமங்களுக்கு மருத்துவர்களோ மருத்துவமனைகளோ இருக்காது. அப்படிப்பட்ட கிராமங்களுக்கும் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுவதற்கு மிக அதிகமாக உபயோகப்படுவது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட இந்திய பாரம்பரிய மருத்துவ முறைகள் தான். அதற்கான மருத்துவமனைகளோ அதற்கான ஒரு பெரிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா போன்ற தாம்பரம்ல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா என்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனத்தை மருத்துவர் அன்புமணி அவர்கள் துவக்கினார்கள். அதற்கு 100 கோடி ரூபாய் ஆராய்ச்சிக்கு மட்டும் தனியாக நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது. 110 கோடி ரூபாயில் இந்த நிறுவனம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி சித்தா மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மற்ற மாநிலங்களிலும் எல்லா துறைகளுக்கும் இந்திய பாரம்பரிய மருத்துவ துறைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. இந்த துறையால தான் நிறைய மக்களுக்கு மருத்துவ சேவைகள் நிறைய பேருக்கு கிடைக்கிறது. நோயாளிகளுக்கு தரமான மருத்துவ சேவையை ஆங்கில மருத்துவம் மட்டுமல்ல, அதற்கு இணையாக இந்திய மருத்துவ முறையும் அளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை இந்த ஆயுஷ் துறை மூலம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் செய்து காட்டினார். அதை தொடர்ந்து நம்மிடையே இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர்களும் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அதன் தொடர்ச்சியாகவே இந்த ஆயுஷ் கான்க்ளேவ் 2026 சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இதை அழகாக சீரோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மருத்துவர்களுக்கும், ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கும் மற்றும் யோகா, தியான பயிற்சியை மேற்கொண்டு இருக்கும் அத்தனை வல்லுநர்களுக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் இன்று